நீங்க பிறப்பு எண் 1லயும் விதி எண் 6லயும் பிறந்தவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அடைவீங்க. அப்பேற்பட்ட யோகம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து 3ஆம் நம்பர்லயும் 5ஆம் நம்பர்லயும் 7ஆம் நம்பர்லயும் பேர் வச்சிருக்க கூடாது. அப்படி பேர் வச்சிருந்தா அதை கண்டிப்பா மாத்திங்க. எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுடைய பேர் எழுதுங்க, இங்கிலீஷ்ல எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை கூட்டுத்தொகை நியூமராலஜி பிரகாரம் பாருங்க. அது வந்து நான் சொன்ன 1, 3 அல்லது வந்து பாத்தீங்கன்னா 7, 5 இந்த மாதிரி எண்கள் இருந்தா அதை வந்து மாற்றம் செஞ்சுக்கங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா 1, 6ல நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு கூட பேர் வச்சுக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா 3, 5, 7ல பேர் வச்சிருந்தா அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த விபரீத ராஜயோகம் கட்டாயமா உங்களுக்கு ஏற்படும். இந்த யோகம் கிடைக்கிற என்னங்க புண்ணியங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய தொழில் வளம் பெறும், முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும், பெரிய அளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க, அரசு சார்ந்த அலுவலகங்கள் கிடைக்கும். அப்ப இந்த விதி என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா வரக்கூடிய தொகை தான் விதி எண். அப்ப அந்த விதி எண் அப்படிங்கிறது 6, பிறப்பு எண் அப்படிங்கிறது பிறந்த தேதி 1ஆம் தேதி. இதுதான் கணக்கு வச்சுங்க. இதை வந்து பயன்படுத்தி உங்களுடைய கால்குலேஷன் பண்ணுங்க, மாற்றத்தை உருவாக்குங்க.